பல பேர் என்கிட்ட கேட்கறது என்ன சாமி சொல்றீங்க, மனிதர்கள் கையில இவ்வளவு பெரிய பவர் கொடுத்தா மனிதர்கள் கரப்ட் ஆயிட மாட்டாங்களா? கொஞ்சம் ஆழ்ந்து சமூகத்தை சுத்தி பாருங்க. இப்ப பவர் யார் கையில இருக்கு? பொலிட்டீஷியன்ஸ் கையில இருக்கு. தில்லைவாழ் அந்தணர்கள் தான் நடராஜ பெருமானுடைய லிவிங் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். பொது தீட்சிதர்கள் ஒன்று கூடி ஒரு முடிவை எடுத்தார்கள் என்றால் அது நடராஜ பெருமானுடைய அசரீரி. எனக்கு நல்லா தெரியும். இதை நான் சொன்ன உடனே பிராமண அடிவருடி என்னென்னவோ கமெண்ட் போடுவீங்க, என்னென்னவோ கிண்டல் பண்ணுவீங்க. அதெல்லாம் உங்க விருப்பம். நான் சமூக ரீதியான மரியாதை மட்டும் கொடுக்கலைங்கயா, ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். தில்லைவாழ் அந்தணர்கள் ஈகோ சிஸ்டம், தொகையடியார்கள் ஈகோ சிஸ்டம், இந்த 30 திருமேனி தீண்டுவார் ஈகோ சிஸ்டத்துல ஏதாவது பிரச்சனைகள் வந்தா நிச்சயமா அவங்களாலேயே கரெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஈகோ சிஸ்டம் தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிட்டு இத்தனாயிரம் வருஷமா உயிரோடு இருந்திருக்குங்கய்யா. உலகம் முழுக்க 1000 கோயில் நடத்துறதுனால சொல்றேன், ஒரு கோவில் நடத்துறது எவ்வளவு பெரிய திருப்பணியும் சாதாரண வேலையில். ஒரு ஐடி கம்பெனி நடத்துறதுலாம் ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் 2ஐயும் நடத்திட்டு இருக்கேன். இந்த ஏஐ பண்றதுக்காக லிட்டரலா ஒரு ஐடி கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஆயிரக்கணக்கான கோவில்களை நடத்திட்டு இருக்கேன். இதையெல்லாம் நடத்துறதுனால என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த தொகையடியார் வம்சம் சிறக்க எல்லா திருப்பணிகளும் செய்வோம். அந்த தொகையடியார் பரம்பரைக்கு முதல்ல அவங்க மேலேயே கான்பிடன்ஸ் வரா மாதிரி அவர்களை நடத்த வேணும்.